அதில் சத்யராஜ் சாருக்குன்னு அவர் டைரக்டர் நம்ம ஒரு கதை சொல்லணும். இப்போ இங்கே பின்னி பெடல் எடுக்கிற மாதிரி சைக்கிளில் உட்காந்து ஒரு ஃபைட் எடுக்கணும். அப்போ விழுந்து சார் துப்பட்டா, துபாயில் போய் விழுந்து சார் துப்பட்டா எனக்கு புரிஞ்சு ஒரு கை எடுத்துச்சு. எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க பேசுவாங்க. இல்லை சார் அங்கே தான் ஒரு பாட்டு வைக்கிறேன், துப்பட்டா துப்பட்டா கன்னத்தில் அப்பட்டா அப்பட்டான்னு ஹாரிஸ் சார் மியூசிக். விவேக் சார் சொல்லுவார், நான் இந்தியாவுக்கு வரல, நான் சிங்கப்பூரில் இருக்க போகிறேன் அப்படின்னா. ஏன் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல இந்தியா பற்றி என்ன மைனஸ் என்ன சொல்லணும் விஷயம், அது காமெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் எழுதும்போது இந்த மாதிரி ஒட்டுமொத்த குடும்பத்தை காமிச்சு வாங்கின ரேஷன் கார்டுக்கு ஓட்டு இல்லைங்கிறான், வெறும் 8 போட்டு காமிச்ச டிரைவிங் லைசன்ஸுக்கு ஓட்டு இருக்குங்கிறான். எவ்வளோ குழப்பத்தில் இருக்கிறான் அந்த நாடு, இங்கே ஏன் என்னை கூப்பிடுற அப்படின்னு கேட்டு மூவிக்குன்னு தனியா எழுதுவாங்க, காமெடி ட்ராஜிக்குன்னு தனியாக எழுதுவோம். அந்த ட்ராஜிக்குன்னு ஒரு கதை இருக்கும். அப்படி கதை எழுதும் போது எனக்கு படத்துக்கு என்டர்டைன்மெண்ட் அதிகமாக இருந்தது. படம் பார்க்குறவங்க காமெடி ட்ராக் எப்படா வரும், அப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபைட்டு எப்படா வரும்னு பார்ப்பாங்க, சாங் எப்போ வரும்னு பார்ப்பாங்க, காமெடி ட்ராக் எப்படா வரும்னு பார்ப்பாங்க. அது காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுனாக்க இந்த காமெடி ட்ராக் குறைய இந்த காமெடின்ஸ் எல்லாம் ஹீரோ கூட அப்படியே டைப் ஆகி கதைக்குள்ளே போகிறதுனால அவங்களுக்கு ட்ராக். ரஜினி சாரே வந்து ஹியூமரில் இறங்கும் போது தான் நம்பர் 1 ஸ்டாப்பாக மாறுறாரு. கண்டிப்பாக ஒரு படத்துல எல்லாம் அவர் ஹியூமர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து தனியாக ஆளே தேவையில்லை, அவரே பண்ணிப்பாரு. அவர் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கேரியரில் அவர் ஹியூமர் டச் ஆன உடனே பெரிய பீக்கு போயிடுவார். தம்பிக்கு எந்த ஊர் தான் ஃபஸ்ட்டு அவர் காமெடி பண்ணுவார், அந்த ரூட்டுக்கு வர்றாரு. சீரியஸ் ஆக்ஷன் ஹீரோ வந்தவர். அதில் தான் ஃபஸ்ட்டு இந்த பாம்பெல்லாம் பண்ணுறது, பாம்பு சந்துக்குள்ளேருந்து வரும், அதை பார்த்து பண்ணாலும் பயங்கர காமெடியாக அதில் ஃபுல்லாகவே நல்லா காமெடி பண்ணியிருப்பார். ஸோ அது ஜனங்கள் அப்போ ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் வெறும் டைரக்டராக இருக்கிறவங்க இப்போ ரவிக்குமார் சார்லாம் வெறும் ரைட்டர் வெளியில் இருந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் இது கொடுத்துருக்காரு. அவர் எவ்வளோ எத்தனை வருஷம் தாண்டி தான் இருக்கிறார். இப்போ வெளியிலேருந்து ரைட்டர் தெரிஞ்சு கதை வாங்கி அவரும் டைரக்ட் இப்படி இருக்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. ஏ ஜெகநாத் சார், எஸ் முத்துராமன் சார், இவங்களாம் ரைட்டர்ஸ் வாங்கி தான் பண்ணாங்க. இருக்கிற முக்கால்வாசி பசங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா படமும் ஈரானியன் படம், இங்கிலீஷ் படங்கள், ஜாப்பனீஸ் படம், இந்த படத்தை பார்த்து அப்படியே காப்பி எடுக்கிறாங்க. சொந்தமாக யோசிக்கிறது. நமக்குள்ளே கதை எவ்வளோ கொட்டி கிடக்கு. நீங்கள் மகாபாரதத்துக்கு அம்மாநாட்டுக்கு உள்ளே படிச்சிங்கன்னா கதை இருக்குது, அவ்வளோ கதை இருக்குது, பிள்ளைக்கதைகள் குட்டி கதைகள் இருக்குது. அதை வச்சு நம்ம கொஞ்சம் சின்ன ஸ்பார்க் எடுத்துட்டு நம்ம நடக்கிற சம்பவம் வச்சுட்டு நீங்கள் கதை பண்ணிங்கன்னா ஜனங்கள் அங்கே சண்டை விடுறானா இங்கேயும் சண்டை போட்டு எடுத்து அது அப்படியே காப்பி மாறாமல் காப்பி அடிக்கிறது. அந்த ஃப்ரேம் மாறாமல் இங்கிட்டு பக்கத்தில் போட்டு பார்த்து இதே மாதிரி சாட்டு வை அப்படின்னு சொல்லி எடுக்கிறது. அப்புறம் விளங்குயானு சேனல் 5 சினிமா வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் உங்கள் விஜய் சத்யா. யாரெல்லாம் செம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்களோ மறக்காம இந்த எபிசோட் பார்த்துருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம கூட வந்து ஆக்டர், ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் காமெடி ரைட்டர் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் வந்து பன்முக திறமை கொண்டு நம்மளை ஃபுல்லாக என்டர்டைன் பண்ண வேல்முருகன் சார் தான் வந்து இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சத்யா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் 2Kவா? எஸ் சார். நான் கொஞ்சம் பார்த்தேன் பேசணும். ஓகே சார், எங்களுக்காக ஏதாச்சும் ஒரு காமெடி ட்ராக் பண்ணி காட்ட முடியுமா? அப்போ காமெடி ட்ராக் பண்ணி கட்டுறது. சரி, காமெடி ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு காமெடி, பஞ்சாயத்து சீனாக இருக்கலாம், இல்லைனா அப்படி வந்து பேட்டியில் சொல்லிட்டோம்னா படமாக எடுக்கிறதுல சிரமமாயிரும்ல. அது என்ன, இப்போ பேட்டியில் சொல்லிட்டோம்னா படமாக எடுக்கும்போது அந்த ட்ராக்கில் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். இது வந்து போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பீங்க, அது ஓடிக்கிட்டே இருக்கேன், படம் நினச்சா ஓடும். அப்போ அது படம் பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்கிறேன் அதுவா சீனா அப்படின்னு ஒரு மாதிரி இதாகிடும். பேசி டைலாக்காக கொஞ்சம் மாலேஷனோட வந்தது வந்து துப்பட்டா துப்பட்டா அந்த மேட்ரு தான். அதில் சத்யராஜ் சாருக்குன்னு அவர் டைரக்டர் நம்ம ஒரு கதை சொல்லணும். ஓகே, அப்போ நான் தான் அந்த டைரக்டர். அப்போ வந்து இப்போ உங்களோட கதை சொல்கிறேன் அப்படின்னா சத்யராஜை வந்து எப்படியாவது திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கதை சொல்கிறேன். சார், ஊட்டியில் ஒரு கான்வென்ட்டு, அங்கே நீங்கள் ஸ்டூடெண்ட்டு, ஓகே, அங்கே படிக்கிற பொண்ணு தான் த்ரிஷா. சார் அப்போ சார் இப்போ நீங்கள் காலேஜ் அவர் கேட்பார், இப்போ இதில் த்ரிஷாவுக்கு வயசு என்ன, த்ரிஷாவோட வயசு என்ன, என் வயசு என்ன அப்படின்னு ஒரு சத்யராஜ் கேட்பார். சார், த்ரிஷாவுக்கு வயசு 17, உங்களுக்கு வயசு 16. ஆஹா, ஏகப்பட்ட ப்ளஸ் இருக்கியா தூக்கியா அப்படின்னு கதை ஆரம்பிப்பார். சார், அப்போ சைக்கிள் அப்படியே போயிட்டே இருக்கேன் சார். சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது ஏத்தாப்பில் பயலில் சோரில் உட்காந்துருக்காங்க சார். சைக்கிளில் பொண்ணு கூட ஏத்தாப்பில் பயலில் உட்காந்துருக்காங்க சார். இப்போ அங்கே பின்னி பெடல் எடுக்கிற மாதிரி சைக்கிளில் உட்காந்து ஒரு ஃபைட் எடுக்கிறோம் சார். அப்போ விழுந்து சார் துப்பட்டா, துபாயில் போய் விழுந்து சார் துப்பட்டா அப்படின்னு எனக்கு புரிஞ்சு ஒரு கை எடுத்துச்சு. எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க பேசுகிறாங்க. இல்லை சார், அங்கே தான் ஒரு பாட்டு வைக்கிறேன், துப்பட்டா துப்பட்டா கன்னத்தில் அப்பட்டா அப்பட்டான்னு ஹாரிஸ் சாராச்சு மியூசிக்கில். அந்த டைலாக் ரொம்ப பேசப்பட்டது. இந்த டைலாகை வந்து மொத்தமாகவே ஒருத்தர் ஆல்பமாகவே பண்ணிட்டார். நான் என்ன மாடுலேஷனில் படத்தில் பேசியிருக்கணும், அந்த மாடுலேஷன் வச்சு ஒரு சாங் பண்ணி பெரிய ஹிட் பண்ணிட்டேன். ஓ, டயலாகுமே பெரிய ஹிட் தான். ஆமாம், பெரிய ஹிட். நிறைய காலேஜ் பசங்கள்லாம் பேசுகிற டைலாக் வேற. ஆமாம். ஓகே சார், ஸோ இதை பற்றி சத்யராஜ் சார் பற்றி கேட்டே ஆகணும். அவரோட உங்களோட காம்பினேஷன் சார், ஏன்னா அவர் நார்மலாகவே பேசினாலே அவரை சமாளிக்க முடியாது. நான் சார் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், சரியா சார் கூட.
பட் அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது. ரொம்ப மனிதநேயம் உள்ள ஒரு மிகச்சிறந்த மனிதர் அவர். நடிகருங்கிறத விட ஒரு மனிதாபிமானம் உள்ள, ஒரு மனிதநேயம் உள்ள மிகச்சிறந்த நடிகர் சத்யராஜ். நிறையா ஹெல்பிங் டென்ட்னு சொல்லுவார். பல பேருக்கு தெரியவே தெரியாது அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாருங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர் ஹெல்ப் பண்ணும்போது கொடுத்துட்டு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நான் செஞ்சேன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பார். அவ்வளோ பசங்கள் படிக்க வச்சுருக்கிறாரு, அவ்வளோ நல்லது கிட்ட செஞ்சு வெளியில் தெரியாது. அவ்வளோ தங்கமான டைப்பு. அவரும் கவுண்டமணி சார் சேர்ந்தாங்க, மணிவண்ணன் சார் சேர்ந்தாங்கன்னா முடிஞ்சே அந்த இடத்துல ஸ்பாட்டில் நிற்கவே முடியாது. ஏன்னா டைரக்டர் ஒன்று சொல்லியிருப்பார், அதுக்கப்புறம் டெவலப் ஆகும் பாருங்க, மாற்றி 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 பெருசாக டெவலப் ஆகி அந்த ஏரியாவில் யாரா நிப்பாட்டுறதுன்னு பார்க்கணும் முதல்ல. ஏன்னா அடுத்தடுத்து போயிட்டுருக்கோம், 2 பேரும் போட்டு போயிட்டுருக்கோம். அந்த கேம்பெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்பாட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது இவங்க பேச விட்டு பார்த்துட்டு இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக என்ன பிரமாதமாக போயிட்டுருக்கேன் டைலாக் அப்படின்ட்டு. அப்புறம் சத்யராஜ் சாருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி அவருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்புறம் அவர் கூட நிறையா படங்கள் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ஸாக நிறையா ஒர்க் பண்ணிட்டேன். ரைட்டிங் இந்த இதில் போய் நடித்தது நிறையா படங்கள். அவர் காமெடியிலையும் மாஸ் பண்ணிடுவார், வில்லனா பண்ணாலும் பண்ணிடுவார். அவரோட சேர்ந்த அந்த 2 அந்த மகாநடிகன் இங்கிலீஷ்காரன் படம்லாம் இங்கிலீஷ்காரனில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வருவார். நாங்கள் சந்தானம் எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்போம். அவர் சைட் அடிக்கிறதுக்காக வருவார் ஹீரோயினி காலேஜுக்கு. அப்போ அதில் தான் இந்த பஞ்செல்லாம் வரும். சத்யராஜ் சார் வந்து சிவராஜ் திட்டி போட்டு வந்திருக்காங்க அப்படிலாம் சொல்லாங்க. அதெல்லாம் அவருக்கு எதுவுமே கண்டுக்க மாட்டார். சிரிச்சு பேசுகிற தலைவா, அடிச்சு விடுக தலைவா அப்படின்றாரு. சிலரில் சொல்லுவாங்கள்ல, என்னை வந்து இப்படி நக்கல் பண்ணாதீங்க, இப்படி இது பண்ணாதீங்க ஒரு இமேஜ். அவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். என்ன அடிக்கிறே அடிப்பு தலைவா, நம்ம ஆமாம், அதுக்கு தயங்காத இல்லை, அவர் அடிச்சிடுவார். அதுவும் சத்யராஜ் சார் வந்து இப்போ படம் பார்த்தோன்னா படத்தில் எழுதி பேசுகிறாங்கன்னு தோணும், ஆனால் இவரோடதுல அப்படி தோணவே செய்யாது. நம்ம எழுதிட்டு போனாலும் அவர் எக்ஸ்ட்ரா எங்களுக்குள்ள போடலாங்கிற ஆட் பண்ணிடுவார். நல்ல அவர் பயங்கர பிரில்லியன்ட். அவர் சொல்கிறது நடிப்பார், கரெக்டாக இருந்து நடிப்பார். சிலது இப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும்னு கேட்டார்னா அது கரெக்டாக இருக்கும், லாஜிக் கரெக்டாக கேட்பார். நம்ம எல்லா கேரக்டர்லையுமே அவர் சிபிராஜ் சார் அப்பா பையன் காம்பினேஷனே வேறு லெவலில் இருக்கும். ரெண்டாவது அவர் கூட அப்புறம் அந்த இது குருசிஷியன் ஒரு படம் பண்ணேன், மகாநடிகன் இங்கிலீஷ்காரன் மாதிரி குருசிஷியன் ஒரு படம். அந்த படத்தில் நல்ல ஹைட்டில் சார், பொதுவாக பக்கத்தில் ஸ்டூலில் ஏதாவது கை வச்சு தானே பேசணும், அவர் என் தலையில் கை வச்சுருப்பார். அவர் ஹைட்டுக்கு நீங்கள் எப்படி தலையில் கை, நான் இங்கே இருப்பேன், அவர் என் தலையில் கை வச்சு தான் அப்படி பேசிட்டு இருப்பார். அது ஸ்பாட்டில் பிடிச்சது. அவர் இப்படி வச்சிடலாம் தலைவா அப்படின்னு பாடி லாங்குவேஜ் சிரிப்பு காட்டுற அளவுக்கு அந்த இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. அவரோட காம்பினேஷன் நமக்கு ரொம்ப நல்ல ஜாலியான விஷயமா இருக்குது. கண்டிப்பாக சார், ஏன்னா அந்த காம்பினேஷன்லாம் அடிச்சுக்கவே முடியாது இப்போ வரைக்கும். அதே மாதிரி தான் விவேக் சாராக இருக்கட்டும். ஸோ நிறைய பேர் அந்த விவேக் சார் நானும் 2 படம் அவருக்கு எழுத தண்ணியில் கண்டமெல்லாம் நான் தான் எழுதி கொடுத்தேன், ராஜாவாலன்ட்டு பண்ணேன். அப்புறம் வந்து ஒரு படம் அது மலையாள ரீமேக்கு, ராஜாவாலன் தான் எழுதியிருப்பார். அவர் எழுதினார், நான் நடித்தேன். ஓகே, மிடில் கிளாஸ் இல்லை, அது நல்ல படம், பாலக்காட்டு மாதவன். பாலக்காட்டு மாதவனில் வந்து அதில் என்ன ஒரு ட்ராக்னாக்கும், நாடகத்தில் சசிகுமார் டீம் மாதிரி நாங்கள் ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸு ஒரு காதலி தூக்க போவோம். ஒருவர் கார் டாக்ஸி டிரைவர் விஜயக் சார், இவரை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை போய் ஊருக்குள்ளே போய் நாங்கள் இவர் என்ன இருக்குது சும்மா கூட்டிகிட்டு போவோம். என்ன எதுக்கு போகிறோமே தெரியாது, வாயா விழுப்புரம் வரைக்கும் போயிட்டு வந்துடலான்னு விவேக் சாரை கூட்டிகிட்டு போயிடுவோம். விவேக் சார் மட்டும் காரில் உட்காந்துருப்பார், கூட ஒரு தெரிப்பேன். நாங்கள் ஊருக்குள்ளே போனோங்க, ஒரு பொண்ணை தூக்கிட்டு ஓடி வந்துடுவோம். ஊரே திரட்டி வருவான் தீபந்தத்தோட அப்போ வந்து வண்டியடியா என்னடா பிரச்சனை இல்லை, ஊரில் தூக்கிட்டு வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்து ஊர் வட்டிக்கிட்டு இருக்கேன், எட்டு ஆள் கொல்ல போகிற ஏரியா இல்லாட்டி வெட்டி கொண்டு போய் தீயை வச்சு எரிச்சு விட்றான்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ விவேக் சார் ஒரு பஞ்சு சொன்னார். நான் சொல்லுவேன் வேகமா போங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார், டே முதல்ல 80 லவ் பண்ணிட்டு 40 போனால் 80 வரைக்கும் போகலாம், 80 போனால் 40 வரும்டா. விவேக் சார் சொல்லுவார், டே 40 போனோம்னா 80 வரைக்கும் போகலாம், ஆனால் 80 போயிடுவேன் அப்படின்னா. நான் சொன்னேன், இவ்வளோ பிரச்சனை ஒரு பஞ்சு டைலாக்கா நச்சுன்னு ஒரு குத்து கீழே விழுந்துறாரு. இது சிலது ஸ்பாட்டில் பண்ணோம். அப்புறம் அந்த எடுக்கும்போது நான் அந்த ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பேன், ஒரு சசிகுமார் இது மாதிரி அந்த நாடுவில் இது மாதிரி அவர் மாதிரி கண்ணு இதெல்லாம் அப்படி கட்டி விட்டு வச்சு பண்ணியிருப்பேன். ரொம்ப நேரம் அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார் ரியாக்ஷனை பார்த்துட்டு. விவேக் சார் வேலை கொஞ்சம் ரியாக்ஷன் என்ன ஒன்று பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வருது. டேக்கே ஒரு 10-20 இது டேக் போச்சு. ஒன்று சிரிச்சிடுவார், எண்டு பேசணும் சிரிச்சுடுவார், ஒரு ரியாக்ஷன் விட அப்படின்னு அதை பார்த்துன்னு சிரிச்சுடுவார், ஏதோ ஒன்று பண்ணிடுவார். ஆனால் விவேக் சாரோட இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, சிங்கப்பூரில் ஒரு படம் ஷூட்டிங், நான் விவேக் சார் இதெல்லாம்
அப்போ ஒரு சீக்வன்ஸ் ஒன்று தேவைப்படுது, ஒரு டயலாக் இந்த இடத்துல தேவைப்படுது, அது கொஞ்சம் நல்லா இருந்தது, இந்த இடம் இந்த டயலாக்ஸ் சரியில்லை, இதை கொஞ்சம் மாற்றணும் இதுன்னு கேட்டுட்டு இருந்தார். அப்போது ஒரு பஞ்சு பொலிட்டிக்கலாகவும் போடுவோம், ஏதோ ஒன்று சட்டாராக போடுவோம்னா, அப்போ விவேக் சார் சொல்லுவார், நான் இந்தியாவுக்கு வரல, நான் சிங்கப்பூரில் இருக்க போகிறேன் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல இந்தியா பற்றி என்ன சொல்லணும் விஷயம், அது காமெடியாக இருக்கணும் அப்படிங்கும்போது அவன் சொன்னான், ஒட்டுமொத்த குடும்பத்தை காமிச்சு வாங்கின ரேஷன் கார்டுக்கு ஓட்டு இல்லைங்கிறான். ஓட்டு ஐடி கொண்டு வரணும், ரேஷன் கார்டு கிடையாது. இப்போ நம்ம ஓட்டு போட போகிறோம்ல, டிரைவிங் லைசன்ஸ் கொடுப்பான், ஆதார் கார்டு காமிக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் காமிக்கலாம், ஆனால் ரேஷன் கார்டு காமிச்சா செல்லாது, ஓட்டு போட முடியாது. அப்போ அதுக்கு பஞ்சு கொடுக்குறோம். ஒரு கவர்மெண்ட்டில் ஏன் ரேஷன் கார்டுக்கு ஐடி கார்டை ஏற்றுக்கிற மாட்டேங்கிற, ஸ்டேட் கவர்மெண்ட் கார்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு அதை சொல்கிறோம். அப்போ அதில் அந்த டைலாக்ல அப்போ தான் எழுதும்போது இந்த மாதிரி ஒட்டுமொத்த குடும்பத்தை காமிச்சு வாங்கின ரேஷன் கார்டுக்கு ஓட்டு இல்லைங்கிறான், வெறும் 8 போட்டு காமிச்ச டிரைவிங் லைசன்ஸுக்கு ஓட்டு இருக்குங்கிறான். எவ்வளோ குழப்பத்தில் இருக்கிறான் அந்த நாடு, ஏன் என்னை கூப்பிட்ற அப்படின்னு பேசியிருப்பார். ஸோ இந்த டைலாக் பஞ்சு அவர் விவேக் சாருக்கு பிடிச்சிருச்சு, நல்லா இருந்துச்சு வருவா அப்படின்ட்டு. அப்புறம் ஈவினிங் வந்து அங்கே தான் சிங்கப்பூரில் போய்ட்டு ஒரு 20,000 நம்ம ஒரு வாட்ச் வாங்கி எனக்கு ப்ரெசென்ட் பண்ணார். அப்படியோ? ஸோ அந்தளவுக்கு அவர் ரசிக்கக்கூடியவர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆஃப் ஸ்க்ரீன்லேயே ஜாலியாக இருப்பார் எல்லாத்தோடையும். ஏன்னா அவர் கூட நிறைய படங்கள் நான் எழுத முடியும். இங்கிட்டு நான் வடிவேல் அண்ணன் கூட இருந்ததுனால நான் அவருடைய கேம்பில் வேறு கூப்பிட்டுலாம் கேட்டார், எனக்கு கொஞ்சம் படங்கள் எழுது அப்படின்னு. நான் அங்கிட்டு போயிட்டுருக்கிறேன், அந்த சைடு அப்படியே போயிட்டுருக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் அந்த பக்கம் அவரும் செல்முருகனும் 2 பேரும் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. செல்முருகன் அதை ஒரு ட்ரிப் எழுதினாங்க, விவேக்குக்கு செல்முருகன், வடிவேலுக்கு வேல்முருகன், தினமலர்லேயே அதுலேயே ஒரு இதில் ரைட்டர்ஸ் இதில் எழுதியிருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் நிறைய காமெடிஸ் எழுதியிருக்கீங்களா சார்? ஏதாச்சும் ஒரு காமெடி பிரச்சனையாக இருக்கா? சோஷியல் மெசேஜோட கலந்து சொல்லும்போது கான்ட்ரவர்சியாக அதை மாதிரி இருக்கா? இல்லை, இன்னும் ஒன்றும் அப்படி ஒன்றும் வரல. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. உங்கள் காமெடி வந்து ரசித்து முடிக்கிறதுக்குள்ளே அதில் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது. நான் நிறையா சோஷியல் மெசேஜ் தான் சொல்லியிருப்பேன் நிறைய விஷயங்களில், பட் ஆனால் அது பெருசாக கான்ட்ரிபியூஷன் ஆகலை. இதில் ஃபன்னாகவே போயிடுச்சு. அது இலைமறை கைமறையாக இருக்கும், அந்த போகிற ஒர்க்கில் சோஷியல் மெசேஜை போட்டு போயிடும். ஓகே. ஸோ இந்த ரைட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது சார். இப்போ என்னென்னா, முன்னாடியெல்லாம் காமெடிக்கு நிறையா முன்னாடி இருக்க காமெடியெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் நம்மளை சிரிக்க வைக்க முடியும். பட் இப்போ வந்து காமெடி ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அது என்னென்னா, இப்போ அப்போ வந்து ஒரு படம் பண்ணும்போது காமெடி ட்ராக்குன்னு ஒரு கதை முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ காமெடி ட்ராக்குன்னு இருக்கும், அதுக்கு தனியாக ஒரு 10 சீன் இருக்கும். இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு 5 சீன், இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு 5 சீன், அதுக்குள்ளே ஒரு கதை வரும். அந்த காமெடி ட்ராக்குக்கு ஒரு கதை இருக்கும். அந்த கதையை போய் அப்படியே ஃபினிஷ் பண்ணிடுவோம் அந்த 10 சீனுக்குள்ளே. இது படத்தோட அங்கங்கே வரும். ஸோ அந்த காமெடியவங்களும் அந்த படத்துக்குள்ளே இருப்பாங்க, கேரக்டராகவும் இருப்பாங்க. ஸோ ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு ட்ராக்கு தனியாக, மூவிக்குன்னு தனியாக எழுதுவாங்க, காமெடி ட்ராக்குன்னு தனியாக எழுதுவோம். அந்த ட்ராக்குன்னு ஒரு கதை இருக்கும். அப்படி கதை எழுதும் போது எனக்கு படத்துக்கு என்டர்டைன்மெண்ட் அதிகமாக இருந்தது. படம் பார்க்குறவங்க காமெடி ட்ராக் எப்படா வரும், அப்போல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைட்டர் எப்படா வரும்னு பார்ப்பாங்க, சாங் எப்போ வரும்னு பார்ப்பாங்க, காமெடி ட்ராக் எப்படா வரும்னு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈன்வால்மெண்ட்டு ஜனங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்தது. அது காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த காமெடி ட்ராக்கு குறைய இந்த காமெடியன்ஸ் எல்லாம் ஹீரோக்களோட அப்படியே டைப் ஆகி கதைக்குள்ளே போகிறதுனால அவங்களுக்கு ட்ராக் எழுத முடியாத சூழ்நிலை உருவாயிருச்சு. ட்ராக் தனியாக பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால என்ன ஆச்சுனாக்கா, அந்த காமெடிக்கு பஞ்சம் வர ஆரம்பிச்சது. இந்த படத்தில் தனியாக ட்ராக் இருந்ததுன்னா நாங்கள் மண்டையை போட்டு வச்சு அதுக்கு ஒரு கதை எழுதுவோம். இங்கே இப்படி ஆரம்பிச்சு இப்படி போய் முடிஞ்சாரு. அதுவே நீங்கள் தனி ஸ்டோரியாக இருப்போம். சில நேரத்தில் காமெடி சீனில் படத்துலாம் அப்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட காமெடி ட்ராக் கேட்டார். அப்போ கேட்டுக்கும் போது நான் சொன்னேன், உங்கள் கதையை நீங்கள் காப்பாற்றிங்க, காமெடியை நான் காப்பாற்றிடுன்னு சொல்லி எழுதி காமெடி பெரிய ஹிட்டாச்சு. குமுதத்தில் நகைச்சுவை காமெடி கதை சூப்பராக இருந்தது அப்படின்னு போட்டாங்க. அப்படிலாம் அது அவதார புருஷன் கூட அது வந்தது. நம்ம கவுண்டமணி சாரோட படம், அதை பற்றி பேசியா? அது வந்து ராஜாவுல அண்ணன் தான் ரைட்டர், அவர் தான் இது பண்ணார். நான் அவர் சேர்ந்து பண்ணது தான் அவதார புருஷன் ஒரு படம். அந்த படத்தில் ஏகப்பட்ட பெரிய காமெடிக்காகவே போனோம், ஒரு பெரிய படம். அதில் வந்து விவேக் அண்ணன் இருப்பார், செந்தில் அண்ணன் இருப்பார். அப்புறம் செந்தில் அண்ணன் மாதிரியே இருக்கிற ஜெயமன் அந்த படத்தில் தான் காம்பினேஷன் போட்டுருக்கோம். அது படம் ஃபுல்லாகவே வரும் ட்ராக். அதில் என்ன நடக்கும், இவர் கவுண்டமணி சார் வந்து பிட் பாக்கெட்டு சின்ன வயசில் அவருக்கு என்ன நடக்கும், இந்த ஒளிவிளக்கு எம்ஜிஆர் மாதிரி பண்ணிடலான்ட்டு ஒரு டைப்பில் வந்து ஒரு குழந்தையில ஒருத்தர் பண்ண தூக்கிட்டு ஓடுவான். ஓடுறேன்னு பார்த்தா பெரிய ஆள் ஆயிடுவான். பெரிய ஆள் பார்த்தா கவுண்டமணி ஊரே வரைச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ பிடிச்சி ரவுண்டு கட்டி பிடிச்சி பர்ஸை எங்கடா என் பர்ஸு தான் காணானும், அந்த பர்ஸை கொடுக்கணும், பர்ஸை பற்றி பர்ஸில் ஒன்றும் இருக்காது, இதை வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ கூட்டத்தை கூட்டியாடன்னு அடிப்பார் அவர். ஸோ இவர் ஒரு திருடராகவே அந்த ட்ராக் அப்படி இருக்கும். இவர் ஃபுல் திருடராக இருப்பார். செந்தில் அண்ணனுக்கு என்ன கேட்டால் கெட்டப் மாற்றி பிச்சை எடுப்பார் அவர். இவருக்கு அவருக்கு காம்பினேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது ஃபுல்லாகவே ரொம்ப என்ன ஃபுல் காமெடி சூப்பராக இருக்கும். அதில் அப்படி ஒரு படம், அந்த படத்தில் அப்படித்தான் எழுதுனாங்க. நகைச்சுவை பற்றி பிரமாதமாக இருந்தது அப்படின்னு.
இல்ல அதான் நிறைய பேருக்கு தெரியாது காமெடிக்குன்னு ஒரு தனி ட்ராக் ஸ்டோரி மாதிரி எழுதுறாங்கன்ற விஷயமே தெரியாது நிறைய பேருக்கு. இப்போல்லாம் இப்போ அதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா இப்போ எல்லாமே ஹீரோக்களோட போக ஆரம்பிச்சிருது. அவங்க அங்கங்கே சின்ன சின்ன பஞ்சஸ் என்ன வருதோ அதை சேர்த்து போற போக்குல ஏதாச்சும் கான்வர்சேஷன்ல வந்துரும். அப்படி தான் போகுது படங்கள் எல்லாமே. விழுந்து சிரிக்கிற மாதிரிலாம் இப்போதைக்கு இல்லை. ஆமாம் சார். ஸோ அது வந்து ரொம்ப கம்மியானாலே, ஆனால் மக்கள் வந்து அதானே விரும்புகிறாங்க. நிறைய என்டர்டைன்மெண்ட் இருந்தால் தான் படமே பார்க்க போவோம். ஜனங்க பார்க்க மாட்டேன்னு யாரும் சொல்லல. ஆமாம், இவனுங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே காமெடி வேணுன்ற விஷயம். ஜனங்கள் இன்னும் நல்லா எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி தான் தேட்டருக்கு பார்ப்பாங்க ஃபுல்லாக. அவங்க தேட்டருக்கு வரது அதுக்கு அவங்களுக்கு தேவையானது கொடுத்துட்டிங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பாருங்கள், நம்ம இப்போ இருக்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்த படங்களோட நல்லா சின்ன சின்ன இருந்ததும் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த டிராகன் படங்களாக இருக்கட்டும், அந்த இப்போ ஒரு படம் நம்ம சசிகுமார் சார் படம் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு, டூரிஸ்ட் ஃபேமிலி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ட்ராக்கு தேவைப்படலை. இந்த மாதிரி படங்களுக்கு ஓகே தேவையில்லை, காமெடி ட்ராக் தனியாக வச்சு இதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. சில படங்கள் இருக்குது அந்த மாதிரி படங்களுக்கு நீ காமெடி ட்ராக் வச்சாதே அதெல்லாம் ஓடும். சில படங்களில் காமெடி ட்ராக்கே இல்லாமல் வெறும் கதை மட்டும் வச்சு எடுத்து, அதுதான் டிராகன் படம், இந்த படம் ஃபேமிலி, டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி படங்களுக்கு காமெடி ட்ராக் தேவையில்லை. ஆமாம், ஏன்னா அது கதைக்குள்ளே நல்லா பண்ணிட்டாங்க. ஸோ அது ஓகே. மற்ற படங்களுக்கெல்லாம் காமெடி ட்ராக் தேவைப்படுது, அதை ஏன் அவங்க வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு எழுத தெரியாதனால பிரச்சனையா, இல்லை எழுத ரைட்டரை கூட்டியாந்து உள்ளே வச்சு எழுதுனா நமக்கு எதுவும் மைனஸ் ஆகும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள சிக்கலாக இருக்குது. ஆனால் ஜனங்கள் பார்க்க தயாராக இருக்கும். ஒரு சின்ன காமெடி கூட தேட்டரே சரி. மதகஜராஜா படம்லாம் 12 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் கொடுத்துச்சு. ஏன்னா எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே அந்த மாதிரி படங்களை. முக்கியமாக இப்போ நிறைய ஆக்டர்ஸ் வந்து காமெடி ஆக்டராக இருக்கிற வரைக்கும் அவங்க படங்கள் எல்லாமே பீக்கில் போயிட்டு இருந்தது. பட் இப்போ ஆக்டராக மாறினதுக்கப்புறம் மேபி ஆக்டராக மாறினால இந்த காமெடியை குறைச்சிட்டாங்களா? அது ஒரு காரணம். இப்போ சந்தானம் ஹீரோ ஆகிட்டாரு. ஆமாம், முதல்ல வடிவில் நல்லா பீக்கில் இருக்கும்போது அவர் ஹீரோ ஆறுன்னு சொல்லிட்டு ஹீரோ நினைவு பண்ணுவேன்னு அவர் போனார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சந்தானம் ஹீரோ காமெடியாக இருக்கும்போது செம்ம ஹிட் எல்லா படம். அப்புறம் அவரும் ஹீரோ ஆகிட்டு காமெடிக்கு உள்ள இறங்கல. இப்போ தம்பி சூரிய பார்த்தீங்கன்னா அவரும் ஹீரோ ஆகிட்டாரு. ஆமாம், ஸோ யோகி பாபு ஹீரோ, எல்லாருமே யோகி பாபு எல்லாம் கலந்து. இப்போ ஸோ அவங்களுக்கான ஒரு இமேஜ் மாறி மாறி போகும்போது ஜனங்கள்ட்ட அடுத்து கொண்டு அவங்களை சேர்க்கறது ரொம்ப சிரமமாக. இப்போ காமெடியன்ஸே இல்லாத மாதிரி இருக்கு எங்கேயுமே. அது கொஞ்சம் காமெடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. காமெடியன்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாமே ஆக்டராக மாறிட்டு இருக்காங்க. இன்னொன்று அவங்க பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாரும் இன்னும் வரல. வருவாங்க. இப்போ எல்லாத்துக்கும் காலகட்டத்திலையும் யாராவது ஒருத்தர் வரத்தானே செய்கிறாங்க, நிச்சயம் வருவாங்க. ஆனால் இப்போ முன்னாடி வந்து காமெடி டு ஆக்டிங் கலந்து நம்ம கமல்ஹாசன் சார் பஞ்சதந்திரம் படமாக இருக்கட்டும். ஆமாம், இல்லை அவர் லெவலில் வேறு. அவர்லாம் நீங்கள் ரஜினி சாரே வந்து ஹியூமரில் இறங்கும் போது தான் நம்பர் 1 ஸ்டாப்பாக மாறுறாரு. தம்பிக்கு அந்த ஒரு படத்துல எல்லாம் அவர் ஹியூமர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து தனியாக ஆளே தேவையில்லை, அவரே பண்ணிப்பாரு. அவர் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கேரியரில் அவர் ஹியூமர் டச் ஆன உடனே பெரிய பீக்குக்கு போயிடுறாரு. தம்பிக்கு எந்த ஊரில் தான் ஃபஸ்ட்டு அவர் காமெடி பண்ணுவார், அந்த ரூட்டுக்கு வர்றாரு. சீரியஸ் ஆக்ஷன் ஹீரோ வந்தவர். அதில் தான் ஃபஸ்ட்டு இந்த பாம்பெல்லாம் பண்ணுறது, பாம்பு சந்துக்குள்ளேருந்து வரும், அதை பார்த்து பண்ணதெல்லாம் பயங்கர காமெடியாக, அதில் ஃபுல்லாகவே நல்லா காமெடி பண்ணியிருப்பார். ஸோ அது ஜனங்கள் அப்போ ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அப்போது ரஜினி சார் காமெடியும் பண்ணுவாருங்கிற மாதிரி சீரியஸாக அப்படியே வந்துட்டார் மாலேஷனில். அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு அவருக்கு. கண்டிப்பாக சார். கமல் சார் எல்லாம் கலந்தடிப்பார். அவர் வேறு, அவர் சகலகலா வல்லவன் தான். கண்டிப்பாக. ஸோ காமெடி ரைட்டர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. பட் அவங்க நேம் நம்ம இதுவரையும் பார்த்ததில்லை. நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். முன்னாடி பழைய படங்களில் ஒரு நகைச்சுவை பேர் ஏ வீரப்பன் வரும். இப்போ நாங்கள் எழுதுனில நகைச்சுவை பேர் ராஜகோபாலன் பேர் வரும். நான் தனியாக எழுதின வடிவலனுக்கு எழுதின படங்கள், சுந்தர்சி காம்பினேஷன் படங்கள், சில படங்கள் எதுலேயுமே வராது. ஆனால் இப்போ ரைட்டர்ஸ்க்கான அங்கீகாரமே இல்லைன்ற மாதிரி. முன்னாடிலாம் வந்து டேரக்டர் வேற, ரைட்டர் வேற. கண்டிப்பாக. இப்போ வந்து டேரக்டரே வந்து ரைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ டைரக்டட் பை அப்படின்னு போட்டுடுறாங்க. ஆமாம், அது என்ன ஆச்சு? அதான் ரைட்டர் கம்மியாக இருக்காங்களா? இல்லை ரைட்டர்ஸ் இருக்காங்க. ரைட்டர்ஸ்ட்டை போய் முதல்ல இங்கே வந்து ப்ரொடக்ஷன் டிசைனே தப்பாரு. ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அந்த இங்கே யார் ஹீரோ, இங்கே யார் டேரக்டர், இங்கே யார் ரைட்டரு, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போய் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமாம். இங்கே வந்து இப்போ திடீர்னு வந்து ஒரு ஹீரோ வந்து உங்களுக்கு டேட்டுக்கு கொடுத்து நீங்கள் படம் பண்ணுங்க அப்படின்னா படம் பண்ணால் அப்போ ஹீரோ என்ன சொல்கிறோம் அதை கேட்குற மாதிரி அவங்களுக்கு சூழ்நிலை வந்துடும். பணத்தை போடுறது அவங்க தான் கஷ்டப்பட்டு. ஸோ அவங்க நமக்கு பணம் இப்படி போனால் தான் சேஃப் ஆகும்னு நினச்சி இப்போ அவங்க அந்த இதில் இறங்கிறாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹீரோ கதை கேட்குறாரா, கேட்குறது இல்லை. அவருக்கு எவ்வளோ ஒருத்தன்ட்டே சொல்லியிருப்பான், சரி இதில் அவருக்கு ஹீரோ வீரவாசம் பேசுகிறது போயிட்டுன்னு தான் சொன்னால் அது பிடிச்சி பஞ்சு டைலாக்கு இதெல்லாம் பிடிச்சோன்னா அவருக்கு பிடிச்சோன்னா அவனை ஓகே பண்ணிடுறாரு. அவரும் கதையும் பண்ணுற ஒழுங்காக பண்ணியிருக்காரு, கேட்குறது இல்லை. அது ஓகேனோடனே சரின்ட்டு அப்புறம் ப்ரொடியூசர் அதுக்கு பணத்தை போட்டு யாராவது என்னத்தை வச்சு எடுத்து அப்புறம் ப்ரொடியூசர் லாஸ் ஆகி அவர் லாஸ் ஆகி ரொம்ப போகிறது தான். ஆமாம். ஏன்னா இப்போ மற்ற மலையாளம் சினிமா, தெலுங்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரைட்டர்ஸ்க்கு அங்கீகாரம் இருக்குது. பட் நம்ம தமிழ் சினிமாவில் இல்லை. இங்கே இருந்தது, முதல்ல இருந்தது, இப்போ இல்லை. இப்போ இல்லை. முதல்ல வந்து ரைட்டர்ஸுக்கு ரொம்ப வேல்யூ இருந்தது அப்போல்லாம்.
இப்போ நீங்கள் நம்ம தெலுங்கு ஆந்திராவுக்கு போனாலும் சரி, கன்னடம், மலையாளம் போனாலும் சரி, ரைட்டர்ஸுக்கு நல்ல வேல்யூ உண்டு. இங்கே ஏன் வேல்யூ இல்லாமல் போயிடுச்சுன்னா டைரக்டரே ரைட்டராக இருக்கிறாங்க. ஆமாம். ஸோ அப்போ அந்த ரைட்டர்ஸுடைய இனம் தனியாக தெரியாமல் போயிடுது. வர்றவன் பூரா கதை திருக்கணும் டைரக்ஷன், வர்றவன் பூரா கதை திருக்கணும் டைரக்ஷன். அது ஒரு படம் பண்ணுவான், 2 படம் பண்ணுவான், அப்புறம் ஆள் காணாம போயிடுவான். பேசிக்காக ஒரு ரைட்டரையும் கூட வச்சுக்கிட்டா அந்த படத்துக்கான உதவி இருக்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ரைட்டர் தானே அந்த எமோஷன் தெரியும், அவங்க அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இவங்கன்றப்ப 2 விஷயத்தையும் சேர்ந்து பண்ணும்போது அது நீங்கள் வெறும் டைரக்டராக இருக்கிறவங்க இப்போ ரவிக்குமார் சார்லாம் வெறும் ரைட்டர் வெளியில் இருந்தால் வாங்குவார். இன்னைக்கு வரைக்கும் ஹிட் கொடுத்துட்ருக்காரு இல்லையா, அவர் பெரிய எவ்வளோ எத்தனை வருஷம் ஸ்டாண்டிங்காக நிற்கிறார். ஸோ வெளியிலேருந்து ரைட்டர்கிட்ட கதை வாங்கி அவர் டைரக்ட் பண்ணுறது. இப்படி சிலர் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. ஏ ஜெகநாதன் சார், எஸ்பி முத்துராமன் சார், இவங்கெல்லாம் ரைட்டர்ஸ்கிட்ட வாங்கி தான் பண்ணாங்க. பாரதி ராஜா சாரே ரைட்டர்கிட்ட வாங்கி தான் படம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு படம் மட்டும்தான் அவர் கதை எழுதினார். 16 வயதில் மற்ற எல்லா படமும் ரைட்டர்ஸ் தான். ஸோ அந்த இது இல்லாதனால தான் அந்த கதை பஞ்சங்கள் எடுத்ததே எடுக்கிறாங்க. அப்புறம் இப்போ இருக்கிற முக்கால்வாசி பசங்க என்ன பண்ணுறானுங்க, எல்லா படமும் ஈரானியன் படம், இங்கிலீஷ் படங்கள், ஜாப்பனீஸ் படம், இந்த படத்தை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிடறாங்க. சொந்தமாக யோசிக்கிறது இல்லை. நமக்குள்ளே கதை எவ்வளோ கொட்டி கிடக்கு. நீங்கள் மகாபாரதத்துக்கு அம்மராயணத்து உள்ளே படிச்சிங்கன்னா கதை இருக்குது, அவ்வளோ கதை இருக்குது, கிளைக்கதைகள், குட்டி குட்டி கதைகள் இருக்குது. அதை வச்சு நம்ம கொஞ்சம் சின்ன ஸ்பார்க் எடுத்துகிட்டு நம்ம நடக்கிற சம்பவங்களை வச்சுட்டீங்க கதை பண்ணிங்கன்னா ஜனங்களுக்கு ஏற்றுக்கும். அங்கே சண்டை ஓடுறானா இங்கேயும் சண்டையை போட்டு எடுத்து அவன் அப்படியே காப்பி மாறாமல் காப்பி அடிக்கிறது. அந்த ஃப்ரேம் மாறாமல் இங்கிட்டு பக்கத்தில் போட்டு பார்த்து இதே மாதிரி ஷாட் போய் அப்படின்னு சொல்லி எடுத்துடுறது. அப்புறம் எப்படி விளங்குவியா நீ? ஒன்றும் அவன்கிட்ட ரைட்ஸ் வாங்கி பண்ணுறது இல்லை. அதனால தான் இங்கே சினிமா அவ்வளோ வீக்காக இருக்குது, ரைட்டர் இல்லாமல். ரைட்டருக்கு என்னைக்கு அங்கீகாரம் வருதோ, ஒரு முக்கியத்துவம் வருதோ, அன்னைக்கு சினிமா நல்லாயிருக்கும். தமிழ் சினிமாக்கு இதில் பெரிய சாபக்கேடாக தான் இருக்குது, ரைட்டர்ஸ் இல்லைன்ற சாபக்கேடாக இருக்குது. ஆமாம், ஏன்னா நிறைய பேர் இப்போ ஆக்ஷன் தான் விரும்புகிறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் நம்ம பார்க்குற வரை காமெடி தான் நிறைய பேர்கிட்ட டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகுது, கனெக்ட் ஆகுது. ஆமாம், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்பவுமே பார்ப்பாங்க, சும்மா கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு 2 மணி விட்டுருவாங்க. அவனை இன்வால்வ் பண்ண வைக்கிறது ஒரு சிரிப்பு, நல்ல ஒரு காமெடி வந்துச்சுன்னா உடம்பு நாடி நரம்பு அத்தனை வேலை செய்யும். சிரிக்கும் போது அது அவனுக்கு மருந்தாகுது. மற்ற விஷயங்கள் அந்த அளவுக்கு ஈழ்வார் கொடுக்காது. ஒரு சென்டிமெண்ட் வந்துச்சுன்னா அவன் உணர்வுபூர்வமாக அவனை தூண்டிவிடும். ஸோ இதெல்லாம் ரைட்டர்ஸ் தான் செய்ய முடியும், எழுதி கொடுக்குறதுல. அதனால இவங்க ரைட்டர்ஸ் இல்லாதனால தான் இந்த இதழ்கள்லாம் வர மாட்டேது. காமெடி சரியாக வர மாட்டேது, ஃபீலிங்ஸ் சரியாக வர மாட்டேது, வெறும் ஃபைட்டு மட்டும் வருது. ஆமாம். ஸோ ஓகே சார், நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்லாம் போயிட்டுருக்கு அடுத்து? நான் ராடர் டிவிக்கு தான் அந்த ஒரு படம் பண்ணலான்ட்டு இருக்கிறேன், பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம். ஓகே. அது முழுக்க நகைச்சுவை தான். ஓகே. அது அவங்களுக்கு சீக்கிரம் ஆரம்பிப்பேன். அட்வான்ஸ்லாம் கொடுத்து டிஸ்கஷன்லாம் முடிஞ்சது. கூடிய சீக்கிரம் அந்த படம் ஆரம்பிப்பேன். அது நிச்சயமாக ஜனங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு காமெடி இருக்கும். அதை கூட அதிகமாகவே இருக்கும், எதிர்பார்ப்பை விட அதிகமாக இருக்கும். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க காமெடி படங்களை. ஸோ எப்படி ஆக்டராக அதுக்கப்புறம் எதுவும் படங்கள் பண்ணுற ஐடியா இருக்கா உங்களுக்கு? இல்லை, பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட ஒரு 2 படம் ரிலீஸ் ஆக வேண்டியிருக்கு. அப்படியா? புது படங்கள் பண்ணியிருக்கிறேன். அது தனி ட்ராக், நடிக்கிறது போயிட்டு தான் இருக்கும், அதை நிறுத்த முடியாது. நம்ம டைரக்ஷன் இந்த முயற்சி தனியாக இருக்கும். இது சேனல் வேறு, அந்த சேனல் வேறு. ஓகே. அப்போ காமெடி ரைட்டர் சார் அந்த சைடு அது ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கா? பண்ணி கொடுப்பேன். ஓகே. வடிவேல் சாருக்கு இனிமேல் எழுதி கொடுக்க மாட்டேன், மற்ற யாருக்கு வேணாலும் கூப்பிட்டா கேட்டால் எழுதி கொடுப்பேன். ஓகே. ஆமாம், முன்னாடி நீங்கள் வடிவேல் சாரோட மட்டுமே காம்பினேஷன் போனால மற்ற ஆக்டர்ஸ்க்கு அவ்வளோக்கா பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க? நான் மற்ற ஆளுங்க யாரு கேட்டாலும் காமெடி எழுதி கொடுப்பேன். அது நம்மளுடைய தொழில் தான் நினைக்கணும். பட் அவருக்கு இனிமேல் நம்ம எழுதுகிற ஐடியா கிடையாது. ஓகே சார். ஸோ மக்கள் எதிர்பார்க்குற மாதிரியே ஒரு பெரிய காமெடி படம் கொடுத்து ஒரு பெரிய ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து தமிழ் சினிமா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஆள். ஆனால் வந்து உங்களாலேயே வந்து நீங்கள் போட வேணான்னு சொல்லி இப்போ நிறைய பேருக்கு தெரில. பட் பரவாயில்ல, இப்படி இன்டர்வியூஸ் மூலமாக நிறைய பேர் இப்போ தான் உங்களுக்கு தெரியுது இதெல்லாம் இவராப்பா எழுதினாரு அப்படின்ற அளவுக்கு. ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய காமெடி ட்ராக் கொண்டு வரணும், நிறைய காமெடி படங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும் சார். தேங்க்யூ. அதே மாதிரி ஆக்டிங்கும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் படத்துக்காக வெயிட் பண்ணுறோம் சேனல் சார்பாக. உங்களுக்கும் உங்கள் சேனலுக்கும் சேனல் ரசிகர்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.